பூங்கொடி பூங்கொடி அத்தா அத்தா எந்திரி அத்தா. ஏ பூங்கொடி என்னடி இங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க? உள்ள போய் தூங்காம. ஐயே மாமா, நம்ம அசைன் வந்துட்டானே வரலையா? அதானடா விடிஞ்சே வச்சு நாங்களும் உட்காந்து பார்த்து தூங்கி விட்டோம். என்னது அஸ்வினும் வரலையாவா? அஸ்வினும் வீட்டுல தான் இருப்பியா? எங்க போனியா? மாமா அதை ஏன் கேக்குறீங்க? நைட்டு வேற நீங்க ஊர்ல இல்ல உரம் வாங்க போறேன்னு வெளியூருக்கு போயிட்டீங்க. அஸ்வின் பையன் சொல்ல கேட்காம வரப்பு வெட்ட போறேன்னு மம்பட்டி தூக்கிட்டு வயக்காட்டு போயிட்டீங்க. என்னடி சொல்ற? வயசு பையன் அத்தை ராத்திரி ஆடி வரப்போட்டு அனுப்பி போட்ட? ஏமா பெரிய மனுஷி, நீ நாச்சும் சொல்ல வேணாமா? எங்கடா நாங்க ரெண்டு பேரும் கைய பிடிச்சு இழுத்து நிப்பாட்டுறோம், கேட்க மாட்டேன்ட்டியாண்டா. கைய உதறி விட்டுக்கிட்டு ஓடுறியா? இத்தனை நாளா நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிரும் பாட்டி. நான் போய் தண்ணிய உடச்சு விட்டு வரேன் அப்படின்ட்டு போனியாண்டா. இன்னும் காணோண்டா. நாங்களும் காத்து உட்காந்துட்டு விடிஞ்சு வச்சுடா. இன்னும் இந்த பையன் வந்து சேரல. என்னம்மா இது? ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம், அவனை போய் இந்த அடமலையில வரப்போட்டு அனுப்பி விட்டுருக்கீங்களே. எல்லாம் ஒன்னால தாண்டி. பெத்த தாய் பண்ற விஷயமாடி. எவளாச்சும் பெத்த பிள்ளைய அத்தை ராத்திரில அம்போன்னு அனுப்பி விடுவாளா? அதுவும் கொட்டுற மலையில. அப்பா அப்பா நிறுத்துங்க. அஸ்வினே வந்துட்டியா ராசா? டேய் அறிவு கட்ட முண்டா, உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா இல்லையாடா? சரி விடுப்பா, அத வந்துட்டியான்ல. அறிவு இருக்க எந்த பயலாச்சும் இப்படி பண்ணுவானா? விடுங்க, அத வந்துட்டான்ல. அஸ்வினி இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதப்பா. ஏண்டா அங்கங்க ஆத்துல வெள்ளம் போது கம்மா உடஞ்சு போதுன்னு இருக்காங்க, நீ ஓ இஷ்டத்துக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு வர்ற. என்னடா அத்தை அது? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம கஷ்டப்பட்டு அங்க நட்ட பயிர் பூரா வீணா போயிருமேனு நான் போய் தண்ணியை உடச்சு விட்டு வந்தா நீங்க என்னமோ ஆளாளுக்கு இங்க திட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லையா அஸ்வினி, நாங்க உன்னை போக கூடாதுன்னு சொல்லல. அங்கங்க கரண்ட் கயிறு வேற அறுந்து கிடக்கும், இடி விழுகுது, மின்னல் விழுகுது, பத்ததுக்கு ஆத்துல வேற வெள்ளம் போகுது, கம்மா வேற உடஞ்சு ஓடுதுன்றாங்க. எந்த பக்கம் வருதுன்னு நம்ம என்ன பாத்துக்கிட்டே இருக்க முடியும்? சரி சரி விடுங்க, அதான் நான் வந்துட்டேன்ல. இங்க பாருடா, இன்னொரு வாட்டி இப்படி கூறு கட்டத்தனமா வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச அவ்வளவுதான் நீ. ஏமா ஏமா என்ன நடக்குதுங்க? அப்பா ஏன் இவ்வளவு கோவமா போறாரு? ஏண்டி நீ எல்லாம் ஒரு மனுஷி தானாடி? என்ன எனத்துக்கு இப்ப எந்த சொன்ன காலங்கத்தால என்ன போட்டு நீ வஞ்சிக்கிட்டு இருக்க? ஏண்டி நைட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்காம கூட அப்படியே நீ தூங்க சொல்லுச்சு? அப்படி என்ன நடந்து வச்சு நல்லா கேப்படி கேள்வி. அதுக்கு நீ பிள்ளைய பத்து போட்டா தெரிஞ்சிருக்கும். சரியான கும்பகாரணிய பெருத்து வச்சிருக்கியே, அவளுக்கு எப்படி தெரியும்? எம்மா எனத்துக்கு இப்ப நான் பாட்டு தூங்கி எந்திரிச்சு வந்தவளை போட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்க நீ? நைட்டு நடந்தது கூட தெரியாம அந்த அளவுக்கு தூங்கி இருக்கா கொமரி. என்னை பத்தி உனக்கு தெரியாது? நான் தூங்குனா எந்திக்கவே மாட்டேன், காலையில தான் எந்திப்பேன். நீ என்ன எழுப்பியா விட்ட? அதானே நீ எழுப்பினாலும் அப்படியே கிளக்குன்னு தாண்டி எந்திரிச்சிருவ, தெரியுதுல? அப்புறம் என்னத்துக்கு இந்த பிரச்சனை? என்னதான் நடக்குது தொலைஞ்சு சொல்லி தொலையேன். உங்க அண்ணங்காரை நைட்டு வரப்பட்ட போறேன்னு கிளம்பிட்டியாண்டி? என்னம்மா சொல்ற? அந்த அடமலையிலேயே வரப்பட்ட போறேன்னு போனியா? ஆமாடி, இந்த கிறுக்கு பைய நாங்க பிடிச்சு இழுக்க நிக்காம ஓடி போயிட்டியாண்டி. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? பேசாம குடுக்கறது தின்னுபிட்டு தூங்குவியானா? நடுராத்திரில போய் வரப்பட்ட போறேன் கிரப்பட்ட போறேன்னு போறியானா? நல்லா சொல்லுவியே, திங்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு சோறு வேணா? எனக்கு திம்ப மண்ணவா திம்ப? உனக்கு என்ன? அம்மா 4 தோசை சுட்டு போட்டா திண்டு விட்டு முழுங்கி விட்டு பேசாம தூங்கிடுவ. அங்க வயக்காட்டுல வேலை பார்க்கறவன் நான் தானே. அதை பிள்ளை மாதிரி பாதுகாத்து நட்டு அதுக்கு களை எடுத்து அப்புறமா பயிர் வந்ததுக்கு அப்புறம் பாதுகாத்து வீடு வந்து சேர்க்கக்குள்ள படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். தின்னி முட்டை நல்லா திண்டு விட்டு படுத்து தூங்குறேல, பேச மாட்டே நீ. பேசுற வேற பேச்சு குட்டி சாத்தான். இவன் கொழுப்படுத்து போய் வரப்பு அடைச்சு விட போனா என்னையும் சேர்த்து வந்துகிட்டு இருக்காங்க அழுவல்லாம. சரி உன் மயனுக்காக பேசுனது போதும், போய் காப்பியா போடு. இவ ஒருத்தி எவன் எப்படி போனா எனக்கு என்ன, எருமை சாணி போடலன்னா எனக்கு என்னன்னு இருப்பா போல. அதான் உன் பேரு வந்துட்டான்ல, அப்புறம் என்னவா உனக்கு? நீ என்ன மறைச்சுக்கிட்டு நிக்கிற? போய் காப்பியா போடு. போடுறேன், போட்டு தொலைக்கிறேன். அஸ்வினி நைட்லாம் முழிச்சு கிடந்திருப்ப, போய் பார்த்து தூங்குடா குளிச்சுட்டு. சரிம்மா. போடி, நைட்டு தின்ன பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு, போய் வளக்கு. காலகட்டத்துல எனக்கு வேலை சொல்லாட்டி உனக்கு தூக்கம் வராது. போறியா பெப்பர் இருக்கு, கண்ணாமூடிய தோட்டி பிரிக்கி விடுவேன். போறேன் உள்ள வந்திருக்கு பாரு எனக்குன்னு, ரெண்டு அடங்காம தெரியுது. ஒன்னும் சொல்ற வச்ச கேக்குறதே இல்ல. எவ்வளவு மலரு
இங்க வர ஆச்சரியத்தை இன்னைக்கு இல்லாம நம்ம ஊர் ஆத்துல இவ்வளவு தண்ணி போகுதே இவ்வளோ. நேத்து பெஞ்ச மழை அந்த மாட்டுக்கப்புல எப்படி போகுதுன்னு ஒரு தண்ணி அப்படியே புயலா அடைச்சுக்கிட்டு போகுது பாரு. ரொம்ப போனோமான்னு தெரியல. நம்ம இதுல இறங்கி குளிப்போமாப்ல. என்னது குளிக்க பாரியா? போப்ல இவ்வளோ மலர் மலர் ப்ளீஸ் இவ்வளோ. நம்ம 2 பேரும் இறங்கி குளிப்போம்ல. ஆத்துல குளிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அடியே ஆத்துல கொஞ்சம் நஞ்ச தண்ணி போனாலும் தெரியாது, இறங்கி குளிச்சு போடலாம். இங்க வெள்ளக்காடா போய்கிட்டு இருக்கு, இந்த தண்ணியில நீ இறங்கி குளிக்கணும்ன்றியே. உனக்கு கொஞ்ச நாள் மனசாட்சி இருக்கா? ஏ மலரு, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தானப்ல நம்ம தான் இன்னைக்கு ஆத்து பக்கமே எட்டி பார்த்துருக்கோம். இத்தனை நாள் ஆத்து பக்கம் எட்டி கூட பார்த்ததில்ல. ஆஹா, அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். நாளை இங்க வந்து நல்லா தான் குளிச்சுட்டு போயிருக்கேன். இப்பதான் மழை பெஞ்சிருக்குன்னு தண்ணி ஓடுது. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா சொல்லியிருக்காரு ஆத்து பக்கம் போயிடாதீங்க, தண்ணி வெள்ளக்காடா போகுதுன்னு. இந்த ஆத்து வெள்ளத்துல போய் நீ குளிக்கணும்ன்ற. ஒண்ணு கணக்கா ஒண்ணு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்க, அம்படுத்தே உங்க அப்பாவுக்கு யாரு பதில் சொல்றது? நான் கூட தான் போனவுல இப்படி ஆத்துல சிக்கி மாட்டிக்கிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. அம்படுத்தே உங்க அப்பா என்னைய தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாரு. போய் வேற வேலை இருந்தா பாரு. ஏ மலரு ப்ளீஸ்ல, அவ்வளவு தண்ணி ரொம்ப போன மாட்டுக்கு இல்லப்ல. வாவல 2 பேரும் சேர்ந்து குளிப்போம். வல்லடி ஆத்தா, சொன்னதை நீ கேட்கவே மாட்ட. நீ வல்லாட்டி போடி, நான் போய் இறங்கி குளிச்சுட்டு வரேன். என்னது, நீ போய் இறங்கி குளிக்க பாரியா? உன்னை யார் விட்டதிங்க? ஆஹா, நான் யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்கணும்னு எந்த அவசியம் இல்ல. இது சுதந்திர உலகம். நான் பாட்டுக்கு போய் குளிச்சுட்டு வருவேன். ஏன் இந்தாப்ல தென்றலு சொல்றது கேளு. இருக்க உள்ள போக போக ஆழம்ல பிடிச்சு இழுத்துச்சுன்னா விடாதுப்ல. ஒரு கரையில உட்காந்து குளி. ஓடி, நீ சொன்னாப்ல நான் கேட்கணுமா என்ன? ஆஹா ஆஹா, என்ன ஒரு சுகம். ஆத்துக்குள்ள இறங்குறதே தனி சுகம்தான். தென்றலு, நம்மளுக்கு அக்கம் பக்கத்துல கூட ஆள் இல்ல தென்றலு. சொல்றத கேளு தென்றலு. உனக்கு நீச்சல் கூட தெரியாது. ஆர்பிள சொன்னது எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு. நான் 1 2 நீச்சல் கத்து வச்சிருக்கேன். நீ ஓடாத தண்ணில கத்துறப்பியா இருக்கும். இது பா எப்படி பாஞ்சுக்கிட்டு போகுதுன்னு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ல, நீ பேசாம இரு. நீயும் பயந்து என்னையும் பயம்படுத்தாதப்ல. எவ்வளோ தென்றலு, தண்ணி இருக்க ரொம்ப அதிகமாகுதுப்ல. வந்துருப்ல. ஐயா மலரு, இருக்க தண்ணி இழுக்குதுப்ல. இனி காப்பாத்துப்ல. என்னப்ல சொல்ற? மலர், எனக்கு பயமா இருக்குப்ல. தண்ணி இழுத்துட்டு போற மாதிரி இருக்குப்ல. காப்பாத்துப்ல. தென்றலு, ஐயா தென்றல், இதுக்கு தான் நான் சொல்ல கேட்டியா? இப்ப பாரு, கேட்காம உள்ள இறங்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு போகுது. ஐயோ, இப்ப யார் காப்பாத்துவா? நீச்சல் தெரியாது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் வாங்க, என்ன வந்து காப்பாத்துங்க. யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தென்றல், தென்றல். மலரு, எனக்கு பயமா இருக்கு மலரு. பேச்ச கேட்காதது தப்பு தான். இப்ப பாரு, தண்ணி அடிச்சிட்டு போகுது மலரு. தென்றல், தென்றல், இப்படி என்ன பண்ணுவேன் தென்றல்? உன்னை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையா தென்றல்? தென்றல், மலரு, தென்றல், போகாத தென்றல், என்னை விட்டு போயிடாத தென்றல். தென்றல், யாராச்சும் காப்பாத்துங்க. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் வாங்களே, யாராச்சும் வாங்க. யாருமே இல்லையா இங்க? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாருக்கு என்னாச்சுப்ல? ஏன் இப்படி நின்று கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? மாமா, மாமா. இருக்குப்ல, இங்கிட்ட யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இங்கிட்ட எதுக்கு வந்த? அங்கிட்ட எங்கிட்ட 2 நாளா பேஞ்ச மழையில ஆத்துல வெள்ளம் போதுட்டு இருக்காங்களே, இங்க போய் நீ வரலாமா என்ன? கொஞ்சம் கூட மூளை இல்ல, படிச்ச பிள்ளை தானே நீ. ஆமா, நீ திட்டுனதுல அப்புறம் திட்டு. முத தென்றல காப்பாத்து மாமா. தென்றலா? தென்றலுக்கு என்ன பிள்ளை ஆச்சு? மாமா சொல்ல கேட்காம ஆத்துக்குள்ள இறங்கி அடிச்சிட்டு போயிருச்சு மாமா. காப்பாத்து மாமா, அந்த பிள்ளைய எப்படியாச்சு. 2 பேத்துக்கும் போதும் போதும், அந்த பிள்ளைய முத காப்பாத்து. அப்புறம் என்ன வேணா பண்ணு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னும் யாராச்சும் காப்பாத்துங்க. இந்தாப்புல பயப்படாம இரு, வாரேன் நானு. இந்தாப்புல தென்றலு, பயப்படாம இரு. எப்படியாவது என் கைய பிடிச்சிருப்புல. காப்பாத்துங்க, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க. பயப்படாம இரு. காப்பா. ஐயோ, இந்த பிள்ளை மயங்கிருச்சே. தென்றலே, தென்றலே. ஐயோ அப்பத்தா. தென்றலே, எங்க ஆத்தா எங்க இருந்தாலும் வந்துருதாயி. நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் தென்றலே. எடி எடுவட்ட சிரிக்கி, எங்கடி என் பேத்திய? அப்பத்தா, அந்த மாமா காப்பாத்த போயிருக்காங்க அப்பத்தா. தென்றலு, தென்றலு, ஏன் தாயி இந்த பக்கம் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இங்கிட்ட எதுக்கு தாயி அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்த? ஐயாவை சொல்ல கேட்காம இங்கிட்டு கூப்பிட்டு வந்துட்டாயா, நான் என்ன பண்றது? ஏண்டி, அவதான் சொன்னா கூறுகிட்ட சிரிக்கி, உனக்கு எங்கடி அறிவு போச்சு?
தென்றலே தென்றலே என் செல்ல பேத்தி என்ன பெத்த ஆத்தா எங்கதான் இருக்க? நீ ஆத்துல போனது கேள்விப்பட்டு நானு இங்க ஓடி வந்தேன். அடியே வாய மூடுறி, எனக்கு இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. தென்றலே என் செல்ல பேத்தி என்ன பெத்த ஆத்தா எங்கதான் இருக்க? வந்துருதாயி. தென்றலே தென்றலே ராசாத்தி விலங்க விலங்க அங்கிட்டு தள்ளுங்க. என்னையாவது பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா உள்ள வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.